கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 7வது வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் நீங்கள் வெட்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனையும் சந்தோஷத்தையும் நிரந்தர மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் போராட்டங்கள், நிந்தைகள், வெட்கங்கள், பிறரின் தூஷண வார்த்தைகளினால் அவமானங்களை சகித்தவர்களாயும், சத்ரு உங்களின் சந்தோஷம், சமாதானம், சுதந்திரம், மகிழ்ச்சி, சுகம் இவற்றை பறித்து கொண்டதை நிமித்தமாயும் அநேக வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே என்று எலியாவை போல் சோர்ந்து போயும், சிலர் எத்தனை காலம் இவற்றில் போராடுவது என்று பயந்து போய் யோனாவை போல் தெய்வ சமூகத்தை தேடாமலும், மற்றும் சிலரோ யோபுவை போல விடாமல் கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீருடன் காத்திருக்கிறவர்களும் உண்டு. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் தம் ஜனங்களுக்கு ஆறுதல் தருகின்றார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக துதியின் ஆடையும் தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நித்திய மகிழ்ச்சியை தந்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிக்கிற நீங்கள் இரட்டிப்பான நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே கணவனை இழந்த ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் கணவனை இழந்ததோடு மட்டுமல்லாமல் கணவன் வாங்கிய கடனை அடைக்க முடியாததால் ஈடாக தன் 2 குமாரர்களையும் அடிமைகளாக கொடுக்க வேண்டிய நிலையில் தள்ளப்படுகிறாள். மேலும் இவளை குறித்து பார்ப்போமானால், இவள் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியானதினால் சமுதாயம் பேசிய ஏளனமான பேச்சுக்களை கேட்க சகியாமலும், வாழ்வதா சாவதா என்ற நிலையில் உதவுவார் ஒருவரும் இல்லாமையினால் கண்ணீருடன் தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கின்ற வேளையில் தாமே கர்த்தர் அவளின் கண்ணீருக்கு பதிலை தரும்படி எலியாவை அனுப்பி ஒரு குடம் எண்ணெயை கொண்டு இரவல் வாங்கிய பாத்திரங்களில் போதும் என்கிற வரையில் நிரப்பி அற்புதங்களை செய்து ஆசிர்வதிக்கிறதை, அவளின் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக நிரப்பி வழிகிற ஆசிர்வாதத்தை தந்தும், லட்சிக்கு பதிலாக நித்திய மகிழ்ச்சியை தந்தும் ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல பகுதிகளில் வெறுமை நிலைகளும், பற்றாக்குறைகளும், இழப்புகளும், நஷ்டங்கள், அவமானங்கள், கடன், வியாதி, வறுமை, அடிமையாக்கப்படுகின்ற நிலை போன்றவைகளினால் சத்ருவானவன் கட்டி வைத்து அவற்றிலிருந்து மீண்டு வர முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல், யாரும் அறியாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டு கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற உங்கள் முகங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு இரட்டத்தனையான பலனை தரும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை தேடி வந்து விசாரித்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விருப்பம் உள்ளவராய் கடந்து வருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் வெறுமையாய் காணப்படுகின்ற பகுதிகளில், உங்களின் வெற்றிடமான சூழ்நிலைகளில் இன்றைக்கு கர்த்தர் போதும் என்கிற வரையில் நிரப்பும்படி சித்தம் கொண்டுள்ளார். ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கின்ற வெட்கப்பட்ட சூழ்நிலைகளில் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தந்தும், இலச்சைக்கு பதிலாக சந்தோஷத்தையும், நித்திய மகிழ்ச்சியையும், சுதந்திரத்தையும் தந்து நீங்கள் வாழ்கின்ற தேசத்தில் உங்களை சாட்சிகளாய் நிறுத்தி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைய வேத வார்த்தை, இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. 12ஆம் தேதி 7வது மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம்
பாடம் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு கொஞ்ச காலம் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, நம்மை இந்த நாட்களிலே பாடுகளை அனுபவிக்கவும், சீர்படுத்தவும், ஸ்திரப்படுத்தவும், பலப்படுத்தவும், நிலைநிறுத்தவும் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலே நாங்கள் 2 பகுதிகளை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்தினவர் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். தன்னுடைய நித்திய மகிமைக்கென்று அழைத்த தேவன், அவர் சகல கிருபையும் பொருந்தின தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். அவர் சாதாரண தெய்வம் அல்ல, அவர் கிருபை பொருந்தின தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறார், கொஞ்ச காலம் பாடவன் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று வேத பகுதி இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த பாடுகள் எல்லாம் ஒரு கொஞ்ச காலம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நம்மை நித்திய மகிமைக்கென்று அழைத்த தேவன் அந்த பாடுகளை இந்த நாட்களிலே நாங்கள் படும்படியாக அதை அனுமதித்திருக்கிறார் என்பதையும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பவுலடிகள் சொல்லுகிறார் இந்த நாட்கள் எப்படி என்றால், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த கொஞ்ச காலம் நம்முடைய பாடுகளை பார்க்கிற வேளையில் இந்த உபத்திரவங்கள் எல்லாம் நமக்கு அதி சீக்கிரத்திலே நீங்குவதற்கு இந்த நாட்களில் ஏதுவாக இருக்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உபத்திரவம் பாடுகள் இல்லாமல் அங்கே பரலோக ராஜ்யம் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் அங்கே சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனாலே தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருந்து கர்த்தர் இந்த நாட்களே எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, உபத்திரவங்கள் பாடுகளே அங்கே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வேளையிலே ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி அந்த உபத்திரவங்களை நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இவைகள் எல்லாம் இந்த நாட்களிலே நீண்ட நாட்கள் அல்ல, ஒரு கொஞ்ச காலம்தான் அந்த பாடுகள் அனுபவிக்கும்படியாக தேவன் இந்த நாட்களை நமக்கு அனுமதித்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த பாடுகளை நாங்கள் தாண்டுவோமா இருந்தால் நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய மகிமையை இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இந்த நாட்களிலே இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். தெளிவாக சொல்லுகிறது, நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்த தேவன் அந்த நித்திய மகிமையை நாங்கள் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் உபத்திரவத்தின் வழியாகத்தான் போய் அந்த மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், அதனாலே உபத்திரவங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே சோர்ந்து போகாதீர்கள். மனம் கசங்காமலும் மனம் தளராமலும் இந்த நாட்களில் அந்த உபத்திரவங்களையும் பொறுமையோடு இந்த நாட்களை சகித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய மகிமைக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களை கடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்கிற சர்வ வல்லவமுள்ள தேவனும், அது மட்டுமல்ல சகல கிருபை பொருந்தின தேவனுமாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். அப்படியானால் அவருடைய அழைப்பு இந்த நாட்களிலே ஒருபோதும் மாறாது என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை சுந்தரச்சாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, கொஞ்ச காலம் அந்த பாட அனுபவிக்கிற வேளையிலே அந்த பாட்டை இந்த நாட்களிலே ஒரு பகுதியாக இந்த நாட்களில் வைத்துவிட்டு ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஓட்டத்தை இந்த நாட்களில் நாங்கள் ஓடி முடிப்போம், வெற்றியை பெறுவோம். தேவனுடைய சமூகத்திலே, அவருடைய சந்தோஷத்திலே, அவருடைய மகிமைக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் கடந்து செல்லுவோம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.